அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுறேன். இலவச ஜோதிட பயிற்சி வகுப்புல நம்ம இன்னைக்கு கிளாஸ் 5 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பஞ்சாங்கம்னா என்ன, அப்புறம் திதிகளோட பெயர்கள், திதிகளோட வகைப்பாடுகள், திதியோட தெய்வங்களை பத்தி நம்ம பார்த்தோம். பேசிக்கா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் 5ல என்ன பார்க்க போறோம்னா, வளர்பிறை தேய்பிறை திதிகளை பிறந்த மனித குணங்களை பத்தியும் அதோட தெய்வங்களோட பலன்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க ஒரு நோட் பேனா இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வரப்போற வீடியோஸ்ல கிளாஸ்ல எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த திதி அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இருக்க கேப் டிஸ்டன்ஸ் தான் திதி. ஜோதிடத்துல சூரியனை ஆன்மா அப்படின்னும் சந்திரனை மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம வேதாந்த காலத்துல ஒரு சூப்பரான லைன் ஒண்ணு அவங்க சொல்லியிருக்காங்க. சந்திரமா மனோகா ஜதாஹா, அதாவது உங்க மனசு, உங்க எண்ணங்க, உங்க கேரக்டர், நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் டிசைன் பண்றது இந்த சந்திரன் தான். அந்த சந்திரன் அமாவாசையில இருந்து பௌர்ணமியை நோக்கி பிரகாசமா வளருது பாத்தீங்களா? அந்த 15 நாளை தான் நம்ம வளர்பிறை, சுக்லபட்சம் அப்படின்னு சொல்றோம். வளர்பிறையோட பேசிக் எனர்ஜி என்ன தெரியுமா? அவுட்வர்ட் எனர்ஜி, அதாவது வெளிமுக ஆற்றல். இந்த டைம்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு மனசு ரொம்ப ஓப்பனா இருக்கும், பாசிட்டிவா இருப்பாங்க, சைட்ல சீக்கிரமா பாப்புலர் ஆயிடுவாங்க. இப்போ இந்த வளர்பிறை 15 திதிகள்ல பிறந்தவங்களோட குணம், பலன், அப்புறம் அவங்களோட திதி, கடவுள் அவங்களுக்கு என்ன சீக்ரெட் கிஃப்ட் தராருன்னு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். வளர்பிறை 15 திதியில ஃபர்ஸ்ட் திதி பிரதம. நீங்க வளர்பிறையோட ஃபர்ஸ்ட் டே பிரதம. இந்த காட் யாருன்னா அக்னி பகவான் தான். நெருப்பு எப்படியாச்சும் புதுசா பத்திக்கிட்டு எரியுமோ அதே மாதிரி இதுல இந்த திதியில பிறந்தவங்க கிட்ட செம்ம எனர்ஜி இருக்கும். எதையாவது புதுசா செய்யணும்னு துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லேசா முன்கோபம் இருக்கும். ஆனா ரொம்ப சுறுசுறுப்பா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அக்னி பகவான் தர கிஃப்ட் என்னன்னா பூர்வீக சொத்து சேர்க்க. இவங்க தொடுற காரியம் எல்லாம் ஆரம்பத்துல மெதுவா இருந்தாலும் போக போக செம்ம ஹிட்டா இவங்களுக்கு இருக்கும். இத பலன் சூரிய பகவான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது தூவிதி. இதோட அதிதேவதை பிரம்மா. அடுத்து ரெண்டாவது நாள் துதியை. இது கிரியேட்டர் யார்த்தமா? நம்ம பிரம்மா தான். இதோட காட் நம்ம பிரம்மா தான். பிரம்மா எப்படி உலகத்தை படைச்சாரோ அதே மாதிரி இந்த திதியில பிறந்தவங்களுக்கு கற்பனை திறனும் கிரியேட்டிவிட்டியும் அசாத்தியமா இருக்கும். பேச்சு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இவங்களுக்கு பிரம்மா தர பிளஸ்ஸிங் என்னன்னா, ஒரு அழகான அன்பான குடும்பம் அமையும். இவங்க மைண்ட்ல போடுற பிளான் எதுவுமே தோக்காது, கச்சிதமா சக்சஸ் ஆகும். மூணாவது திருதியை. இந்த மூணாவது நாள் திருதியை பார்வதி தேவியோட மங்களகரமான கௌரி அம்சம் தான் இதோட காட். இந்த திதியில பிறந்தவங்க முகத்துல எப்பவுமே ஒரு கலகலப்பும் சிரிப்பும் இருந்துகிட்டே இருக்கும். அட்மிட்டேஷன் பவர் இவங்களுக்கு எப்பவுமே பிறவில இருக்கும். இவங்களுக்கு கௌரி அம்மன் என்ன தராங்கன்னா, சகல சௌபாகியங்களும், நல்ல ட்ரெஸ்ஸு, நகைக, அப்புறம் சொகுசான வாழ்க்கைய, சும்மா லக்கியான பர்சன் மாதிரி இவங்களை அவங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பாங்க. நாலாவது நாள் சதுர்த்தி. நம்ம செல்ல கடவுளான விநாயகர் தான் காடு. இந்த திதியில பிறந்தவங்கிட்ட ஒரு பயங்கரமான பிடிவாதம் இருக்கும். நான் நினைச்சதை சாதிப்பேன்னு நிற்பாங்க. பேச்சுல செம்ம தந்திரமா பேசுவாங்க. இவங்களுக்கு விநாயகர் தர சூட்சும பலன் என்ன தெரியுமா? இவங்க லைஃப்ல தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா விநாயகர் கையை பிடிச்சு அந்த தடைகளை எல்லாத்தையும் உடைச்சி இவங்களுக்கு பிசினஸ்லயோ இல்ல ஏதாச்சும் கேரியர்லயோ ரொம்ப ஒரு பெரிய ஆளா மாத்திடுவாரு. ஐந்தாவது நாள் தான் பஞ்சமி. நாகதேவதையும் வராகி அம்மனும் தான் இவங்களுக்கு காடு. இந்த திதியில பிறந்தவங்களுக்கு ஒரு தனி வசீகரமே இருக்கும். எல்லாரையும் இருக்கிற மேக்னெட் பர்சனாலிட்டி இவங்க கிட்ட இருக்கும். நல்ல புத்திசாலித்தனமா இருப்பாங்க, நேர்மை இருக்கும். இவங்களுக்கு வர்ற கிஃப்ட் என்னன்னா, சொசைட்டில பெரிய அந்தஸ்து, நல்ல பேரு, அப்புறம் சூப்பரான புத்திர பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க இருக்கிற இடமே பிரகாசமா இருக்கும். ஆறாவது நாள் சஷ்டி. நம்ம முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் இதுக்கு காடு. இந்த திதியில பிறந்தவங்கிட்ட ஒரு கம்பீரமோ லீடர்ஷிப் குவாலிட்டியும் கண்டிப்பா பார்க்க முடியும். தப்பு நடந்தா தட்டி கேட்பாங்க. இவங்களுக்கு முருகன் என்ன பலன் தருவார்னா, கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா பெரிய நிறுவனங்கள்ல ஹையர் பொசிஷன் தேடி வரும். இவங்களை எதிர்பார்த்து நிக்க யாராலையும் முடியாது. ஏழாவது நாள் சப்தமி. சூரிய பகவான் தான் இதோட அதிபதி. சூரியனை போலவே இவங்க லைஃப் பயங்கர பிரகாசமா இருப்பாங்க. ரொம்ப தாராள குணம் இருக்கும், இரக்க குணம் இருக்கும். இவங்களுக்கு சூரியன் தர பிளஸ்ஸிங் என்னன்னா, இரும்பு மாதிரி நல்ல ஆரோக்கியம், அப்பா வழியில பெரிய சப்போர்ட் கிடைக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மூலமாவே நிறைய இவங்க சம்பாதிப்பாங்க. எட்டாவது நாள் அஷ்டமி. பைரவர் தான் இதோட காடு. பொதுவா அஷ்டமினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா வளர்பிறை அஷ்டமி ரொம்ப பவர்ஃபுல். இந்த திதியில பிறந்தவங்க டைமுக்கு பயங்கரமா
இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. டைமுக்கு ரொம்ப பயங்கரமான இம்பார்ட்டன்ட் தருவாங்க. கூர்மையான அறிவு இருக்கும். இவங்களுக்கு வந்து பைரவர் தர கிஃப்ட் என்ன தெரியுமா? லைஃப்ல திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும். எதிர்பாராத சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு வந்து சேரும். 9ஆம் நாள் வந்து நவமி. துர்கை அம்மன் தான் காடு. இந்த திதியில பிறந்தவங்க சும்மா ஃபயரா இருப்பாங்க. யாருக்கும் அடங்க மாட்டாங்க. செம்ம இண்டிபெண்ட் கேரக்டர். இவங்களுக்கு துர்கை அம்மன் தர பலன் என்னன்னா, கோர்ட்டு கேஸு லீகல் மேட்டர்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது எல்லாத்தையும் இவங்க தான் வின்னராக இருப்பாங்க. சவாலான ஃபீல்டில் ஜெயிச்சு காட்டுவாங்க. 10வது நாள் தசமி. நம்ம விஜயதசமி ஞாபகம் இருக்கா? அதுதான் இதோட காட் யமதர்மன் மற்றும் 10 திசைகளோட காவலர். இந்த திதியில பிறந்தவங்க ரொம்ப டிசிப்ளான நேர்மையாக இருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா, பிரம்மாண்டமான சக்ஸஸ். தொட்டதெல்லாம் பொண்ணாகவும் சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். நல்ல ஆயிலும் புகழும் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். 11வது நாள் வந்து ஏகாதசி. காசு தர கடவுள் வந்து குபேரன் தான் இதுக்கு காடு. இந்த திதியில பிறந்தவங்க ரொம்ப சாதுவா பக்தி மார்க்கத்துல வந்து இங்க இருப்பாங்க. யார் தப்பு பண்ணாலும் ஈஸியா மன்னிச்சிருவாங்க. குபேரன் வந்து இவங்களுக்கு வாரி வழங்குற பலன் என்னன்னா, எக்கனாமிக்கலா இவங்களுக்கு ரொம்ப டல்லா இருப்பாங்க. எவ்வளவு செலவு பண்ணாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். அதான் இவங்களுக்கு தர கிஃப்ட். 12வது நாள் வந்து துவாதசி. காத்தல் கடவுள் மகாவிஷ்ணு தான் காடு. இந்த திதியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே லக்ஸரி லைஃப் வந்து மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பெரிய வாழ்க்கை வாழணுன்ற மாதிரி நல்ல லக்ஸரி லைஃப்ல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். எப்பவுமே சிரிச்ச முகம் கவரும் ஆளுமை வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இவங்களுக்கு விஷ்ணு வந்து தர கிஃப்ட் என்னதுன்னா, நிலையான சொத்துக்கள், நிலம், வீடு அமையும். இவங்க குடும்பத்துல எப்பவுமே நிம்மதி இருக்கும். 13வது நாள் திரையோதசி. லவ் அண்ட் அட்ராக்ஷன். காமதேவன் தான் இதோட அதிபதி. பிரதோஷமும் இந்நாளில் வரும். இந்த திதியில பிறந்தவங்களுக்கு பேச்சு திறமையும் விவாதங்களை ஜெயிக்கிற புத்தியும் இருக்கும். இவங்களுக்கு காமதேவன் தர பலன் என்னன்னா, ஒரு அசாத்தியமான வசிக்கிற சக்தி. பெரிய பெரிய மனிதர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும். அது மூலியமா லைஃப்ல வந்து செட்டில் ஆயிடுவாங்க. 14வது நாள் வந்து சதுர்தசி. இந்த தேதியில பிறந்தவங்க ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு வச்சு பேச மாட்டாங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ். இவங்களுக்கு வந்து சிவன் தர பலன் ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாடு வரும். கடுமையான உழைப்புல லைஃப்ல ரொம்ப லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இவங்க வந்து ஜெயிப்பாங்க. 15வது நாள் அதுதான் பௌர்ணமி. அதிதேவ வந்து பராசக்தியும் சந்திரனும். லாஸ்ட் பட் நாஸ்ட் அந்த மாதிரி வளர்ப்பிறையோட உச்சம் நம்ம பௌர்ணமி. இதோட காட் வந்து பராசக்தி அம்மனும் முழு நிலவும் சந்திரன் தான். இந்த திதியில பிறந்தவங்க சும்மா நிலா மாதிரி அழகா தெளிவா கனிவான பார்வையோட இருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா, ஆல் இன் ஆல் சக்சஸ். சொசைட்டில எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும். பேராசை இல்லாம நிம்மதியான செல்வாக்கான வாழ்க்கை வந்து வாழ வந்து இவங்க நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வளர்ப்பிறையில பிறக்கிற குழந்தைங்களுக்கு காட் எல்லாம் கொடுப்பவர்களா மாறி உலக வாழ்க்கைக்கு தேவையான பணம், புகழ், அந்தஸ்து அள்ளி கொடுக்குறாங்க. இவங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இதோட கதை முடியல. தேய்ப்பிறையில பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இதே காட் எப்படி வேற மாதிரியான பலன் தராங்க, அவங்க எப்படி ஒரு சிற்பமா செதுக்குறாங்கன்ற ரகசியத்தை நம்ம பார்ட் 2ல பார்த்து பார்க்கலாம். இது வந்து பொதுவான மனித குணத்தோட வெளிப்பாடுகள் தான். ஏன்னா ஒரு தனிப்பட்ட அந்தந்த திதியில பிறந்தவங்களுக்கு பொதுவாக இது வந்து அமையும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் பார்க்கும் போது நிறையா இருக்குது. அது நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். ஏன்னா கிரகங்களோட சுழற்சி பொறுத்து மாறும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரியே நினச்சி இது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நினச்சி செய்யுங்க. நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களது இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கவங்களது அவங்களோட அன்னைக்கு பிறந்த திதி என்ன திதின்னு கண்டுபிடிங்க. அது வந்து எந்த மாதிரியான தெய்வங்கள் கண்டுபிடிங்க. அந்த தெய்வங்களோட பலனை கண்டுபிடிங்க. அந்த மனித குணத்தையும் நீங்கள் கண்டுபிடிங்க. இது 3த்தையும் நான் வந்து இதுக்கு தான் நான் ஃபோட்டோ மாதிரியே நான் போட்டு வச்சுக்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.